friends, welcome to Midun's Mindset. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் நம்ம பெட் சீரிஸோட கண்டிஷன் தான் गाइस பார்க்க போறோம். எஸ் गाइस இன்னைக்கு ஒரு டாக் கெனல் தான் வந்திருக்கோம். கெனலோட நேம் வந்து கோல்டன் பெட்ஸ். இவங்க கிட்ட மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு गाइस. ஒன்னு வந்து ஓல்ட் வாஷர்மேன் பெட்ல இருக்கு, இன்னொன்னு வந்து கூடவஞ்சேரில இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்மையுமே நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணி கவர் பண்ணிட்டோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா அந்த வீடியோவை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இவங்க நம்ம தேர்ட் ஃபார்முக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க गाइस. ஃபார்ம் வந்து மாதவரம்ல லொகேட் ஆயிருக்கு. சோ இதோட லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்திருப்பேன். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருக்கு பட்சத்துல இதை நீங்க நேர்ல விசிட் பண்ணியோ ஆர் பிரதர் கிட்ட நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்ம்லயுமே உங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ரேடியோ தாங்க டீல் பண்ணிருக்காங்க. சோ வீடியோக்குள்ள போயிட்டு கோல்டன் ரேடியோ பத்தி எல்லா டீடைல்ஸுமே டீடைலா கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பிரதர் தான் நம்ம கூட இருக்க ஃபார்மோட ஓனர். சோ பிரதர் கிட்ட ஃபர்தர் டிசைன் கேட்டிருக்கோம். சொல்லுங்க பிரதர். எப்படி ப்ரோ நல்லா இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, சூப்பரா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஃபார்ம்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஃபார்ம் சூப்பரா போயிடுது. நம்ம ரெண்டாவது ஃபார்ம் நம்ம வந்து பாத்துறீங்க. நீங்க ஓல்ட் வெர்ஷன் பெட்ல இருந்து கூடாஞ்சேரி ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணி போட்டாச்சு. இது வந்து நியூ ஃபார்ம் 1 மந்த் ஆகுது ஓபன் பண்ணி. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சம சம மாதவரத்துல. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இங்க நம்ம கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ரெட்ரீவர். கோல்டன் ரெட்ரீவர் தான். as usual நம்மளோட கான்செப்ட் என்னன்னா ஃபாதர் மதர் பார்த்து பப்பீஸ் நம்ம டீடைலா எடுத்துட்டு போயிரலாம். கண்டிப்பா நீங்க வெளியூர்ல இருந்தாலும் வீடியோ கால்ல பார்க்கலாம். பேரண்ட்ஸ் காம்பேன். ஓகே. சென்னையா இருந்தாலும் நீங்க நேர்ல விசிட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம கிட்ட குவாலிட்டி எப்பவுமே பெஸ்டா இருக்கும். பெஸ்டா இருக்கும். குவாலிட்டிக்கு கேரண்டி. அது நம்ம உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. வீடியோ போடுறீங்க தப்பு நம்ம குவாலிட்டி கம்மியா தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கமெண்ட்ஸே கண்டிப்பா வந்துரும். கமெண்ட்ஸ் வரவங்க யூடியூபர் கால் பண்ணி இந்த மாதிரி பப்பி கொடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி ஏன்னா நான் வீட்ல எப்படி வளர்க்கறனோ அதே மாதிரி தான் வளர்ப்பீங்க. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கு கொடுக்கறனோ. எல்லா ஃபேமிலி மெம்பர் ஆயிராங்க ப்ரோ நம்ம கிளையன்ட். கண்டிப்பா கண்டிப்பா. சொல்ல போனா அந்த அளவுக்கு நம்ம அட்டாச் ஆயிராங்க. ஆமா நீங்க ஃபர்தரா டீடைலா சொல்லி கொடுப்பீங்க. எல்லாமே பப்பி கொடுத்தது அதோட முடிச்சிர மாட்டோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் விஷயம் தான். கஸ்டமர் சப்போர்ட் எப்பவுமே லைஃப் லாங் இருக்கும். லைஃப் லாங் இருக்கும். என்கிட்ட எனி டைம் 2 வருஷம் 3 வருஷம் நான் இன்னும் ஃபோன் பண்ணிட்டு பேசுறேன். கிளையன்ட்ஸ் எல்லாம் டச்லயே தான் இருப்பாங்க. இப்ப நாளைக்கு திருச்செந்தூர் போறேன். என் கிளையன்ட் அங்க அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வர பிரதர்ன்ட்டு அங்க லொகேஷன் என்ன சுத்தி பார்க்க தெரியாது. உடனே அவங்களே பண்ணிக்கிறேன். வாங்க ப்ரோ வீட்டுக்கு வாங்க ப்ரோ கூப்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம கிளையன்ட் மோஸ்ட்லி எல்லாரும். சோ பிரதர் என்ன சொல்றாங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் வந்து ப்ராப்பரா பண்ணி தருவாங்க. அதுவும் இல்லாம கேரண்டியுமே பக்கா கேரண்டி गाइस. நம்மகிட்ட பெட் லைன் எல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஜெனடிக் இஷ்யூ வராது. பெஸ்ட் சம ப்ரோ சம ப்ரோ. வேற பெட் லைன் தான் மேட் பண்ணி பப்பீஸ் கொடுப்போம். சூப்பர் ப்ரோ. பப்பீஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்றது நீங்க அவசரப்படாதீங்க. பப்பி வாங்கும்போது நிதானமா பொறுமையா வாங்கிக்கலாம். செக் பண்ணி வாங்குறது நல்லது. ஏன்னா இப்ப நீங்க வந்து சில பேர் மார்க்கெட்ல போய் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் வருது ப்ரோ. சொல்றது வாங்கிட்டு 2 நாள்ல 3 நாள்ல பப்பி இறந்துது. அந்த மாதிரி நிறைய பேர் திருப்பி கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. அவங்க மன உடைச்சல் ஆயிட்டு நம்ம கிட்ட திருப்பி பப்பி வாங்குறாங்க. கரெக்ட். இந்த வீடியோவே அதுதான் ப்ரோ. நம்ம வந்து எப்படி பப்பி வாங்கலாம் வாங்கலாம் நீங்க டீடைலா சொல்றீங்க. ஓகே தானே? நான் ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கெட்ல பப்பி இருக்கும்போது ஏன்னா ஒரு பப்பி இப்ப நீங்க எத்தனை வரீங்க பப்பி அங்க மார்க்கெட்ல. ஓகே. நீங்க எத்தனை வரும்போது என்ன ஆகும்? நான் பப்பி வந்து நான் எத்தனை வரேன் உங்ககிட்ட டிசீஸ் பப்பி இருக்குது என்ன நல்ல பப்பி இருக்குதுன்னா உங்க பப்பியில கை வச்சுட்டு என் பப்பி கை வச்சா 2 நாள்ல போயிட்டு டயரியா பார்வன டிசீஸ் அது வந்தா டாக் இறந்தது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப 98% அதிகம். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையுமே டீடைலா சொல்லி கொடுத்துருங்க ப்ரோ நீங்க. அதனால நீங்க பப்பி வாங்கினா ஃபர்ஸ்ட் விஷயம் பேரண்ட்ஸோட இருக்குதானா இங்க அதான் ஸ்பெஷாலிட்டி. ஆமா இங்க அதான் உங்களுக்கு. சோ गाइस இந்த வீடியோவே அதுதான் गाइस. உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸை காட்டி அந்த வீடியோ பார்க்க போறோம். அப்படியே ஃபர்தரா வீடியோக்குள்ள போயிட்டு மொத்த டீடைல்ஸ் சொல்லலாம் பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. சொல்லுங்க நம்ம ஹிட்டாச்சி நிக்கறாப்ல. சொல்லுங்க ப்ரோ. இவர்தான் எல்லாரும் ஃபாதரா. மோஸ்ட்லி இவன நம்ம யூஸ் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். செம்ம ஆக்டிவா இருக்கான். மொத்தம் 3 மேல் இருக்குது. வேற வேற ஃபார்ம் வச்சிரோம். இப்போ நமக்கு தெரியாத ஆளே கிடையாது. கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு இவன் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான மேல். இவனோட குட்டீஸ் பாத்தீங்கன்னா போகாத ஊரே கிடையாது. எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற அப்ராட் கூட போயிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரிலாம் கூட ரீசன்ட்டா போறாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க. தமிழ்நாட்டுல பெங்களூருக்கு இன்னைக்கு ஒரு பப்பி போகுது. சூப்பர் சூப்பர். गाइस நம்ம 3 வீடியோ போட்டுருக்கோம். 3 இல்ல 4-5 வீடியோ போட்டுருக்கோம். எல்லாத்துலயுமே இவர் தான் ஹீரோ. செம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. என்ன எப்பயாவது தான் பாப்பா. ஆனா வந்து வந்ததுல இருந்துமே ஃப்ரெண்ட்லியாவே தான் இருப்பான். சில பேர் வந்து லுக் பிடிக்கும். ஆனா இவனோட ஸ்டாமினா வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்ல. சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான் இருப்பான். ஆட்டிடியூட் சொல்லலாம். இவன் ஆட்டிடியூட் வந்து கவர் பண்ணுவான். எல்லாருமே ஈஸியா கஸ்டமர் கவர் பண்றதுல நம்பர் 1 இருப்பான். புதுசா யார் கஸ்டமர் வராங்களோ டாக்ஸ் பத்தி பயப்படுவாங்க. தொட்டா சில பேர் டாக்ஸ் தொடக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி கிளைண்ட் இருந்தாலும் ஈஸியா கவர் பண்ணி தொட வைப்பான். ஓகே. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பிரீடு. நான் பார்த்தாலே எனக்கு இவரோட பப்பி வேணும் அப்படின்ற கேக்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்லி பண்ணிடுவான். ஃப்ரெண்ட்லி ஒன்னு அக்ரெசிவ் இருக்கு. யாருக்கிட்டயுமே காமிச்சதே இல்ல. சூப்பர் சூப்பர். ஆனா ரொம்ப ரொம்ப குழந்தை மாதிரி. இன்னும் 4 வயசு ஆகுது ப்ரோ. 4 வயசு. ஆனா தெரியாது 4 வயசு மாதிரி. இன்னும் ஒரு 1.5 வயசு டாகோட ஆட்டிடியூட் என்ன இருக்குமோ அதான் குழந்தை மாதிரி விளையாண்டே இருப்பான். அந்த யார் எடுத்துட்டு போலாம் நம்ம ரிட்ரைவர்னா? ரிட்ரைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வளர்க்கலாம் ப்ரோ. ஓகே. சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க ஏஜ் பீப்புள் இப்ப அப்ராட்ல இருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்தியால இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்தா தனியா ஃபீல் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் கம்பெனினா இந்த மாதிரி பிரீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அவங்க கம்பெனி என்ன ஆயிடும். ஏன்னா இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பிரீட் பேரே தனியா இருக்குது. ரெட்ரைவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கண்டிப்பா ஃபுல்லா ஃப்ரெண்டா பொழுது போறதே தெரியாது. கரெக்ட்டுங்களா? நீங்க ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்க. அதனால இது வந்து புரிஞ்சுக்கும். இது வந்து உங்ககிட்ட வந்து எப்பவுமே
ஒரு டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எல்லாம் வளரணும்னு ஆசைப்படும். அந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்மைலிங் வந்து எப்பவும் ஃபேஸ்ல இருந்துனே இருக்கும். ஓகே, நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் ஆக்டிவா இருந்துட்டே இருக்கும். இந்த ஃபேஸை பார்த்தா நம்மளுக்கு ஹாப்பினஸ் வந்து சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி பிரீட் பிரீட். ஓகே, உங்களுக்கு கோல்டனை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 ஒரிஜினலா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட் லைன் கரெக்டா வரும். ஓகே, நீங்க பார்த்து எடுக்கணும் பெட் லைனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த போன்ஸ், இந்த டைலு, இந்த ஃபர் இதெல்லாம் முக்கியம். கேரக்டர் வைஸ் ஏன்னா ஒரு டாக் ஒரு கேரக்டர் வரும். கோல்டன் ரெட்ரீவர் சில இதெல்லாம் அக்ரெசிவான கோல்டன் ரெட்ரீவர் இருக்கு. ஓகே, ஆனா நம்ம கிட்ட இது எல்லாமே ஃப்ரெண்ட்லி. நம்மட்ட இதெல்லாம் ஃப்ரெண்ட்லி, ஆட்டிட்யூட் சூப்பரா இருக்கும். இவன் நம்ம ஆக்டிவாவே இருக்கும். பெட் லைன் அப்படியே டோட்டலா குட்டி. சூப்பர் சூப்பர். அப்ப இவரை பார்த்துட்டா நம்ம வந்து இவரோட குட்டி இதே மாதிரி தான் இருக்கும். 100% பண்ணிக்கலாமா? சூப்பர் ப்ரோ. மாசத்துக்கு நாங்க 30 குட்டி 35 குட்டி வரும் ப்ரோ. யாருமே இது வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. பப்பி குத்துது என்னன்னா அவங்க வந்து அபார்ட்மெண்ட். ஓகே, சுத்தமா வளர்த்தது இல்ல ஃபர்ஸ்ட் டைம். அவங்க இப்ப ரெஸ்ட் ரூம்ல பழக்கப்பட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துறேன். ரெஸ்ட் ரூம்ல அதாவது நம்ம யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம் நான் பழக்கப்படுத்தலாம். ஓகே, நான் சொல்லி கொடுத்து வந்து அதுமே சொல்லி கொடுத்தேன். ஒரே நாள்ல கத்திக்கிச்சான். ஓகே ப்ரோ. ஒன்று இப்ப போட்டோ அனுப்பிச்சாங்க எனக்கு ரீசெண்டா. இப்ப ஒரு நாள்ல கத்திச்சு அப்படி சூப்பர். ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்க சொல்றது அவங்க இந்த லிஃப்ட்ல போகும்போதே அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. எனக்கு தெரியுது. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி நான் தான் டெலிவரி பண்றேன். இந்த மாதிரி நான் சொல்றதுன்னா என்னன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குற பப்பி வாங்குறது நீங்களே எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க. கரெக்டான ப்ரோ. கைடன்ஸ் சூப்பர் ப்ரோ. நம்ம கிட்ட ஓகே ப்ரோ. வரைக்கும் எப்பவுமே நான் சொல்றது கைடன்ஸ் முக்கியம். ஓகே ப்ரோ. பப்பி வாங்குறானா இப்ப அவங்களுக்கு தெரியாது எதுவுமே. ஓகே ப்ரோ. குழந்தை மாதிரி அது தெரியாம ஃபுட் மாத்தி கொடுக்கறது. அது வந்து மெடிசன் வந்து இப்ப சில டாக்டர் வந்து ஒரு மெடிசன் சொல்லுவாங்க, சில டாக்டர் இன்னொன்று மெடிசன் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பா இதுதான் கொடுங்க, இது கொடுக்கூடாது, அதெல்லாம் பிரச்சனை ஆகும். இந்த வேக்சின் போடுங்க. ஓகே, வேக்சின் கம்பல்சரி முக்கியம். நிறைய பேர் தப்பு பண்றது வேக்சின் போட மாட்டாங்க. வேக்சின் டாபிக் ஃபுட் டாபிக் வந்து நம்ம அடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இவரை மட்டும் உள்ள விட்டுட்டு இப்ப ஃபாதரை பார்த்தாச்சு, அம்மாவை காட்டிடுவோமா? ஓகே ப்ரோ, சூப்பர். ஓகே ப்ரோ. சோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபாதர் பார்த்தாச்சு. இது வந்து மதர் கரெக்டான பிரதர். இவங்களோட பேர் என்ன பிரதர்? இது பேர் சாஷி பிரதர். சாஷி. இவங்களும் ரெகுலரான ஹீரோயின் இந்த ஃபார்ம். நம்ம இந்த ஃபார்ம்ல பர்சன் ஹீரோயின் தான். இது வந்து 7 வயசு ஆகுது. சூப்பர் சூப்பர். 7 வயசு ஆயிடுச்சு. 7 வயசு தெரியாது. சைலண்டா இருக்காங்களே பிரதர். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சைலண்டா இருக்கும். ஓகே, நான் எப்பவுமே சொல்றதுதான். ஓகே, டாக்ஸ் உங்களுக்கு சுத்தமா உங்களுக்கு ஐடியாவே இல்ல. டாக்ஸ் வளர்க்குது, டாக் வளர்க்கணும் ஐடியா இருந்தா நீங்க ஃபீமேல் போறது பெஸ்ட். சூப்பர் சூப்பர். அந்த क्वेश्चन தான் கரெக்ட்டா வச்சிருந்தேன். மேலுக்கு ஃபீமேலுக்கு என்ன டிஃபரன்ஸ்? யார் மேல் வளர்க்கணும், யார் ஃபீமேல் வளர்க்கணும்? மேல் எவ்வளவு ஆக்டிவா இருந்தா கண்டிப்பா ரொம்ப கொஞ்ச நேரம் நிக்க விட மாட்டேன்ட்டாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க, இந்த ஏஜ் பீப்பிள், வீட்ல ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்களா, ஃபீமேல் போறது பெஸ்ட். ஓகே, இந்த மாதிரி சைலண்டா நம்ம கொஞ்சிட்டு விளையாடிட்டு பேசறத கவனிச்சிட்டு ஓகே, நம்ம கூப்பிட்டுட்டா விளையாடுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே சூப்பரா பண்ணுவீங்க. சூப்பர் ப்ரோ. வரது எல்லாமே கத்துக்கிறது. ஓகே ப்ரோ. ஃபீமேல் போடுறதுக்கு ரொம்ப சைலண்ட், ஏஜ் பீப்பிளுக்கு கரெக்ட்டா சூட் ஆகும். குழந்தைங்க வீட்ல ரொம்ப கிட்ஸ் இருந்தா சூப்பர் சூப்பர் செட் ஆகும். ஓகே, நல்லா இருக்கும். எப்படி சொல்றது, உங்களுக்கு பெட் லைன் அப்படியே வந்து உட்கார்ந்துக்கிச்சு. சமத்தா இருக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எனக்கு ஆசையா இருக்கு एक्चुअली. சூப்பர் ப்ரோ. சரி ப்ரோ, ஃபுட் வேக்சின் முன்னாடியே பேசியிருந்தோம். ஃபுட் என்னெல்லாம் கொடுக்கலாம், வேக்சின் என்னெல்லாம் போடலாம் அப்படி டீடைலா சொல்லுங்க பிரதர். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுங்கெல்லாம் இப்ப எல்லாருக்கும் நான் ஹோம் ஃபுட் தான் ப்ரோ நான் கொடுக்குறது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். நம்ம சம்மர்ல சிக்கன் கொடுப்போம், அதுக்கப்புறம் விண்டர்ல வெஜிடபிள் ரைஸ், மட்டன் அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம சாப்பிடுறது எல்லாமே கொடுக்கலாம். எது வேணா கொடுக்கலாம். வேற ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? சால்ட் காரம் ஆட் பண்ண கூடாது. சால்ட் காரம் ஆட் பண்ண கூடாது. சால்ட் ஆட் பண்ணா முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்புறம் காரம் ஆட் பண்ண கூடாது, ஸ்வீட் ஆட் பண்ண கூடாது. இது தவிர்த்து நீங்க வெஜிடபிள்ஸ், நான்வெஜ் நம்ம பப்பீஸ் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஹோம் ஃபுட் பழக்கத்தை தான் கொடுப்பேன். சரி ப்ரோ, நான்வெஜ் கொடுக்கறனால அக்ரெசிவா வருது அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. நான்வெஜ் தான் கொடுக்கணும் டாக்டர். அதெல்லாம் சும்மாவா? அப்ப நான் சொல்லுவாங்க, நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு பிராக்டிகலா நிறைய பேர் வந்து சும்மா அந்த ஃபேக்கான சொல்லுவாங்க. இதோட ஆரிஜினே பார்த்தீங்கன்னா கிரே உல்ஃப். ஓகே, கிரே உல்ஃப்னா ஓநாயில இருந்தா ஜெனடிக்ல டாக்ஸ் வருது. ஓகே, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டாக்ஸே கிடையாது. ஓகே, அதுல இருந்து கிரே உல்ஃப்ல இருந்தா நம்ம வந்து டாக்ஸ் வந்து நம்ம ஹியூமன் உருவாக்குற பிரீட் தான் அதெல்லாம். சூப்பர். டாக்ஸ் அதெல்லாம் வந்து ஜெனடிக்காவே உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே ஓகே, அந்த ஸ்டாமினா, அந்த ஆக்டிவ்னஸ் எல்லாமே அதுல தான் வரும். தோசை மாத்திக்கங்க அந்த வெஜிடபிள்ஸ்லாம். வெஜிடபிள்ஸ் நான்வெஜ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அது ஸ்கின் கோட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. டாகோட பட் வெஜிடேரியன் வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்குமே கரெக்ட்டா பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. பீப்பிள் வெஜ் பீப்பிள் ரெண்டு பேரும் சொல்றேன். ஃபுட் டாபிக் முடிஞ்சிச்சு. வேக்சினேஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வேக்சினேஷன் நீங்க என்ன போட்டு தருவீங்க, இதெல்லாம் கன்சல்ட் பண்ணனும் அத அப்படியே சொல்லுங்க. நம்ம பப்பி போட்டு தருவோம், 2 டியோமிங் பண்ணி தருவோம். பப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேக்சின் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அனுப்பி விட்டுருவேன். இந்த பிராண்ட் போடுங்க, இந்த பக்கத்துல கிளினிக் இருந்தா நீங்க அப்படியே போட்டுக்கலாம். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு வேக்சினை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வேக்சின் போடணும், ஒரு ரேபிஸ். சூப்பர். அதை விட நீங்க 1 இயர் கழிச்சு தான் திருப்பி வேக்சின் போற மாதிரி இருக்கும். ஓகே, 1 இயர் அது நீங்களே சொல்லிடுவீங்களா இல்ல எப்படி ப்ரோ? நீங்க புக் குடுத்துவாங்க டாக்டர். ஓ, அவங்களே குடுத்துறாங்க. சம ப்ரோ. குடுத்துவாங்க, அந்த புக்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த 1 இயருக்கு அப்புறம் நீங்க வேக்சின் போற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஒரு பப்பி வாங்கிட்டு போயிட்டு கரெக்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மந்த்ல இருந்து நீங்க பேசிக் ட்ரைனிங் வரது போறது உட்கார்றது ஸ்டாண்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கமெண்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்துக்கலாம். சொல்லி கொடுக்கிறது 4 மந்த் ஆகும் டைம். ஓகே ப்ரோ. அப்பதான் குட்டி கொஞ்சம் மெச்சூர் ஆகும், அப்பதான் சொல்லி கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ. அது வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடுறது தூங்குறது குட்டி தான் பண்ணோம், அப்படியே பண்ணிருக்கோம். நம்ம இடத்துக்கு செட் ஆயிடும். அது பண்ணி நீங்க பாத்ரூம் போறதா அதை பழக்கப்படுத்திடலாம். ஓகே ப்ரோ. ரெஸ்ட்ரூம் போறது, யூரின் போறதா பப்பி நீங்க வளரும்போது உங்களுக்கே பழக்கப்படுத்திடலாம். சூப்பர் ப்ரோ. ட்ரைனிங் நீங்க என்ன வேணா ட்ரெயின் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ.
நமக்கு ஏத்த கமெண்ட் வந்து அப்படியே சொல்லி கொடுத்துருவாங்க. கடைக்கு போய் பேக் குத்தா கடைக்கு போயிட்டு வரது. ஓ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்க நம்ம ட்ரெயின் நிறைய. ஆக்சுவலா இது வந்து போலீஸ் டாக்குமே நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா ப்ரோ? இருக்கல ஸ்மெல்லிங் போற நான் தெரு முனையில வரலாம் இங்கே கண்டுபிடிப்பாங்க. ஓ சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வச்சு கண்டுபிடிப்பாங்க. செம்ம கிளவர். வண்டி சவுண்ட் வச்சு ஈஸியா நான் தான் வரேன் கண்டுபிடிப்பாங்க. சோ கைஸ் இது ஒரு பேசிக்கா ஃபுல் கம்பெனினா இருக்கும். கரெக்ட்டான பிரதர்? உங்களுக்கு தனிமையை ஃபீல் பண்ண முடியாது கைஸ். இது வந்து தனிமையை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு இதுவே ஃபுல்லா விளையாண்டே இருக்கும். நீங்க ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ஒரு ரொம்ப மன உடைச்சல்ல இருக்கீங்கன்னா நீங்க பெட் வாங்கி வளர்க்கறது பெஸ்ட். இந்த பிரீட் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. கார்டிங் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா கார்டிங் 100% பண்ணணும். ஓகே. கார்டிங்கா எப்படின்னா கடிக்காது, ஆனா அலர்ட் பண்ணி உங்களுக்கு நிப்பாட்டும். ஏன்னா வந்தாங்கன்னா உருவத்தை பார்த்தாலே ஒரு பயம். கரெக்ட். இட்டாச்சிலாம் பார்த்தா நமக்கு வருது, அது எதுக்கு பாசமா இருந்தா கண்டிப்பா தானே தெரியல. ஆக்சுவலி வரது விளையாட்டு வருவாங்க, பார்த்தோம்னா பயமா இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லில பெஸ்ட். கார்டிங் சூப்பரா பண்ணோம். கேட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அலர்ட் பண்ணி நிப்பாட்டும். ஓகே ப்ரோ. அந்த பிரீட் உங்களுக்கு பெஸ்ட். இந்த பிரீட் பொறுத்து சரி ப்ரோ. அப்படியே நம்ம பப்பீஸ்லாம் காட்டிரோமா? சூப்பர் ப்ரோ. ப்ரோ டெடி பேர் மாதிரி இருக்கே ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ பப்பீஸ்லாம். சொல்லுங்க பிரதர். அப்படியே கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும் டெடி பேர் மாதிரியே இருக்கும். வளர்ந்தாலும் அந்த கியூட்னஸ் இருக்கும் ப்ரோ. சம பார்த்தாலே செம கியூட்டா இருக்கு. நிறைய டாக் பாப்பீங்க நீங்க, பப்பில ஒரு மாதிரி இருக்கும், வளர்ந்தா வேற மாதிரி மாறும். ஓகே. ஆனா இவங்க பப்பில எந்த ஒரு கியூட்னஸ் இருக்கோ வளர்ந்தாலும் அந்த கியூட்னஸ் போகாது. சூப்பர் சூப்பர். ஸ்மைலி ஃபேஸ் எப்பவுமே இருந்துனே இருக்கும். ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்காங்க ப்ரோ. கையில பப்ளி மாஸ் மாதிரி செம கியூட்டா இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஹேர் இருக்கணுமே. கோல்டன் ரெட்ரீவர் தான் இந்த ஹேர் இருக்கணும். உள்ள பார்த்து வாங்கணும். அப்படி ஹேர் இருக்கணும். டைல் நல்லா ஷார்ட்டா இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு பேரண்ட்ஸ் மெயின் பேரண்ட்ஸ் பார்த்தா தான் தெரிஞ்சிரும். உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிரும். பப்பி பார்த்தாலே தெரிஞ்சிரும். செம வெயிட்டா இருக்கு. வெயிட்டுக்கு வெயிட்டும் இருக்கு, செம ஆக்டிவாவும் இருக்கு. நல்ல பப்ளி மாஸ் மாதிரி சூப்பரா இருக்கு. மாதிரி வரும் போன் அப்படியே கிட்டாச்சி மாதிரி வரும். நம்ம கலர் சூப்பரா இந்த இயர் கலர் வந்துரும். ஓகே. இந்த காதுல இருக்க கலர் சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ. இதுக்கு என்ன ப்ரோ ஃபீட் பண்றது? இதுக்கு இப்ப ஹோம் ஃபுட் பழக்கப்படுத்துறோம் ப்ரோ. பழக்கப்படுத்திட்டீங்க. ரெண்டுமே சூப்பர் சூப்பர். ட்ரை ஃபுட்டும் சாப்பிட்டு ஹோம் ஃபுட்டும் உங்களுக்கு குடுக்குற மோஸ்ட்லி எல்லா பப்பியுமே உங்களுக்கு ஹோம் ஃபுட் பழக்கப்படுத்த கொடுப்போம் ப்ரோ. நம்ம கிட்ட மத்தவங்க நீங்க எல்லாமே பழக்கப்படுத்திட்டீங்க. நான் என்கிட்ட குடுக்குற எனக்கு நான் குடுக்குற பப்பி என்கிட்ட இருந்து போற பப்பி எல்லாமே ஹோம் ஃபுட்ல பழக்கப்படுத்தி உங்களுக்கு வீட்ல நீங்க கர்ட் ரைஸ் வச்சா சாப்பிடுறோம். சூப்பர் ப்ரோ. நான்வெஜ் வச்சு சாப்பிடுவோம். ரெண்டுமே பழக்கப்படுத்தி நான் கொடுப்பேன். சூப்பர் ப்ரோ. ஈஸியா இருக்கும் மெயின்டைன் பண்றது. சம சம பப்பி வாங்குனீங்கன்னா. சூப்பர் ப்ரோ. அப்படியே பிரைஸ் சொல்லிறீங்களா? மேல் எவ்வளவு ஃபீமேல் எவ்வளவு? ஓகே ப்ரோ. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடும் பப்பி வாங்கினா, செலவு ரொம்ப அதிகம். அப்படிலாம் கிடையாது. நீங்க வீட்டு ஃபுட்டே கொடுத்து ரொம்ப ஹெல்த்தியா இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வரைக்கும் இருக்கும். நீங்க தாராளமா அது வரைக்கும் ஹெல்த்தியா வளர்க்கலாம். அதுக்கு நான் கேரண்டியா கொடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸும் நம்ம கிட்ட எப்பவுமே கிடைக்கும். கஸ்டமர் சப்போர்ட் ஃபுல்லஸ்டா இருக்கும் கைஸ். ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கும். பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து மேல் வந்து உங்களுக்கு நம்ம எப்பவுமே கொடுக்குற பிரைஸ் தான். எப்பவுமே பல வருஷமா ஒரே பிரைஸ் தான். மாறவே மாறாது. மேல் வந்து 15,000, ஃபீமேல் பாத்தீங்கன்னா 13,000. சூப்பர். எப்பவுமே ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நம்ம கிட்ட. உங்களுக்கு குவாலிட்டி எக்ஸலென்ட்டா இருக்கும். அது நம்ம சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ. போட்டு எல்லாருக்கும் நம்ம பண்ணிருக்கோம். வெளியூர் டிரான்ஸ்போர்ட் பண்ண தனி சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. அதே மாதிரி ஆன்லைன்ல பாக்குற மாதிரி இருந்தாலும் வீடியோ கால்ல காட்டிட்டு உங்களுக்கு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணா நீங்க டைரக்டா அனுப்பிச்சு விட்டுறோம் ப்ரோ. எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு தான் ப்ரோ. இதுக்கு இன்னைக்கு பெங்களூர் பத்தி போகுது. சம சம சம. அது மாதிரி ரெகுலரா எல்லாருக்கும் அனுப்பிச்சுதான் சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான். சேஃப் அண்ட் டெலிவரி. ஏன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க இப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ற சேஃபா வருமானு. கண்டிப்பா சேஃபா வரும். நம்ம கணக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே பிரதர் கேரண்டி கைஸ். உங்களுக்கு சேஃப்டி வைஸும் சரி பிளஸ் பப்பியோட குவாலிட்டி வைஸும் சரி. எந்த ஊரா இருந்தாலும் நீங்க கைடன்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். சம சம. நம்ம கிட்ட பாருங்க மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ஓனர் தான் வராங்க. டாக்டர் பத்தி தெரியாதவங்க. அவங்களுக்கு நம்ம தான் சொல்லி தரணும். சொல்லி தராம என்ன சொல்லி தந்தாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க செலவு பண்றதெல்லாம் இல்ல போதும். அவங்களுக்கு குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க. கண்டிப்பா வீட்ல ஒரு ஆள் மாதிரி வளர்ப்பாங்க. வீட்ல ஒரு ஆளா தான் நினைச்சுப்பாங்க. டாக்டர்ஸ் நினைக்க மாட்டாங்க வாங்குறவங்க யாருமே. அதுக்கு வந்து எதனா ஒண்ணா தாங்க முடியாது. அதனால வந்து கரெக்டா கைடன்ஸ் இருக்கு. நான் இவ்வளவு சூப்பரா பண்ணி தரீங்க. ஒரு குட்டி எனக்கு ஃபால்ட்னு ஒரு கால்ஸ் கம்ப்ளைன்ட் கிடையாது. அவ்வளவுதான். அதான் ப்ரோ குவாலிட்டி. அதுதான் குவாலிட்டி. அதுதான் நல்ல பேர். இந்த வருஷம் இவ்வளவு வருஷமா நம்ம கோல்டன் பெட்ஸ் ரன் பண்றோம். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம 3வது ஃபார்ம் வச்சாச்சு. ஆமா. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபார்ம் வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லா இருக்கிறதுனால நம்மளால வைக்க முடியும். ஓகே ப்ரோ. அதுதான் நான் சொல்றது. சரி ப்ரோ. பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே பை ப்ரோ. அவ்வளவுதான் கைஸ். வீடியோ முடிஞ்சு. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். எனக்குமே செமையான பிளேஃபுல்லான டைம் கைஸ். இது வந்து டைம் போனதே தெரியல. ஹிட்டாச்சி ஆகட்டும், ஷாஷி ஆகட்டும் எல்லாமே செம்ம பிளேஃபுல்லா இருக்காங்க. அதே மாதிரி தான் உங்க பப்பீஸ்மே இருக்கும். ஸோ நீங்க யாரும் கோல்டன் ரெட்ரீவர் வாங்குற மாதிரி பிளான்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபார்ம் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. எல்லா டீடைல்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா போட்டிருப்பேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மிதுன் ஸ்மைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.